வணக்கம் மாணவர்களே! தமிழர் வீரம் என்னும் பாடப்பகுதியிலே மான வீரம் பற்றி இக்காணொளியில் நாம் நோக்கலாம். மான வீரம். வீரத்தின் உயர்நிலை மானமாகும். எனவே வீரம் விளைவதே மானத்தினால்தான். அத்தகைய மான வீரத்திற்கு இலக்கணம் கூற புகுந்த வள்ளுவர் மானம் என்னும் அதிகாரத்தில் மயிர்நீப்பின் வாளாக் கவரிமா என்னார் உயிர்நீப்பர் மானம் பெறின் என்றார். கவரிமான் என்ற விலங்கைப் போன்றவர்கள் மான உணர்வுடையவர்கள். அவர்கள் தங்களின் மானத்திற்கு இழுக்கு நேரிடும் போது சிறிதும் தாமதிக்காமல் உயிரையே மாய்த்துக் கொள்வார்கள். கவரிமான் தன் உடலின் மயிரை இழந்தால் எப்படி உயிர் வாழாதோ அதைப்போல மானம் குன்றினால் மானிடர்கள் வாழ மாட்டார்கள். இந்த இலக்கணத்திற்கு அமையவே வீரம் விளைத்தனர் தமிழர். போரில் புறப்புண்பட்டால் அதை ஒரு மானக்கேடாக எண்ணுவர். அதைத் துடைக்க தமது உயிரையே விடுவர். அப்படி புறப்புண்பட்ட ஒருவன் தன் உயிரைப் போக்கிய போது அவனது நாட்டு மக்களது நிலையையும் அவனது வீரத்தையும் புறநானூறு சொல்லும் ஒரு பாடல். பாடல் எண் 65. பாடியவர் கலாத்தளியார். பாடப்பட்டோன் சேரமான் பெருஞ்சேரலாதன். மண் முழா மறப்ப பண் யாழ் மறப்ப இருங்கண் குளிசி கவிழ்ந்து இழுது மறப்ப சுரும்பு ஆர் தேறல் சுற்றம் மறப்ப உழவர் ஓதை மறப்ப விளவும் அகலுள் ஆங்கண் சீறூர் மறப்ப உவவுத் தலைவந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மெலை மறைந்தாங்கு தென்போல் வேந்தன் முன்பு குறித்து எறிந்த புறப்புண் நாணி மறத்தகை மன்னன் வாழ் வடக்கிருந்தனன் ஈங்கு நாள்போற் கழிய ஞாயிற்றுப் பகலே. சேரமான் நெடுஞ்சேரலாதன் கரிகாற் பெருவளத்தானோடு பொருது புறப்புண்பட்டு வடக்கிருந்தபோது பாடியது. திணை பொதுவியல். துறை கையறுநிலை. சிறப்பு புறப்புண்பட்டோர் நாணி வடக்கிருந்து உயிர்விடும் மரபு. மன்னன் வடக்கிருந்தனன் நாள்போற் கழியல ஞாயிற்றுப் பகலே என வருந்திக் கூறுதல் அவலம் மிக்கது ஆகும். கரிகாலனொடு பொருத காலத்தில் சேரமான் முதுகிடாது நேர் நின்று பொருதானென்றும் அவன் மார்பு குறித்தெறிந்த கரிகாலன் வேல் அவனது மார்பிற்பட்டு முதுகிடத்தே புண்ணாக்கிற்றென்றதற்கு முன்பு குறித்தெறிந்த புறப்புண் என்றார். உவா நாளில் இரண் மாலைப் போதில் கிழக்கே திங்கள் தோன்ற மேற்கே ஞாயிறு மெலைவாய் மறையுமாறு தோன்ற ஒரு சுடர் புன்கண் மாலை மெலை மறைந்தாங்கு என்றார். முழவு முழங்க மறந்தது. யாழ் பண் மறந்தது. சமைக்கும் முன்கலம் நெய் மறந்து கவிழ்ந்து கிடந்தது. சுற்றத்தார் வண்டு மொய்க்கும் தேறல் உண்பதை மறந்தனர். உழவர் பாட மறந்தனர். ஊர்த்தெரு விழாக் கொண்டாட்டம் மறந்தது. நிறைமதி நாளில் ஒரு சுடர் அதாவது ஞாயிறு மறைய ஒரு சுடர் அதாவது திங்கள் தோன்றுவது போல சேரன் சோழன் ஆகிய இருவரில் ஒருவன் வெளிப்பட மற்றொருவன் மறைந்தான். தன்னையொத்த அரசன் கரிகாலன் தன் வலிமையால் தாக்கிய வேல் தன் முதுகிலும் காயப்படுத்தியதை எண்ணி நாணம் கொண்ட அரசன் பெருஞ்சேரலாதன் போர்க்களத்திலேயே உயிர் துறக்கும் உண்ணா நோன்புடன் தன் வாளை தன்முன் நிறுத்தி வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறான். இனி பகல் காலம் பண்டு போல் மகிழ்வாய்ச் செல்லாது. இங்கு மண் எனப்படுவது முழவின் கண்.
அதாவது மண் என்று சொன்னால் இங்கே மார்ச்சினையை குறிக்கிறது. அது முழவுக்கு கண் போல மத்தளம், மிருதங்கம் போன்ற தோல் கருவிகளின் ஒலிநயத்தை அதிகரிக்கவும், இனிமையான நாதத்தை உருவாக்கவும் அதன் மீது பூசப்படுகிறது. இது ஒருவித கருமை நிற களிம்பு அல்லது ரவை. இது மண், சோறு, கரிஞ்சாந்து என்றும் அழைக்கப்படுகிறது. இரும் என்று சொன்னால் பெரிய. குளிசி, பானை. இழுது, நெய். சுரும்பு என்று சொன்னால் வண்டு. தேறல், மது அல்லது கள். நொதித்த பழச்சாறுகளையும் குறிக்கும். வைன் போன்ற நொதித்த பழச்சாறுகள். ஓதை, ஆரவாரம். அகலுள் என்று சொன்னால் அகன்ற தெருக்கள். அகலுள் ஆங்கன், அகன்ற தெருவினையுடைய. மண்முழா மறப்ப, பண் யாழ் மறப்ப, இருங்கண் குளிர்சி கவிழ்ந்து இழுது மறப்ப, சுரும்பார் தேறல் சுற்றம் மறப்ப, உழவர் ஓதை மறப்ப, விழவும் அகலுள் ஆங்கண் சீறூர் மறப்ப. விழவு என்பதன் நேரடி பொருள் திருவிழா. விழவும் அகலுள் ஆங்கண் சீறூர் மறப்ப. அகன்ற தெருவினையுடைய சிறிய ஊர் திருவிழாக்களை மறக்க. உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து இருசுடர் தம்முள் நோக்கி ஒருசுடர் புன்கண் மாலை மெலை மறைந்தாங்கு தென்போல் வேந்தன் முன்பு குறித்து எறிந்த புறப்புண் நாணி மரத்தகை மன்னன் வாழ் வடக்கிருந்தனன் இங்கு நாள்போல் கழியல ஞாயிற்றுப் பகலே. உவவு நிறைமதி. அமையம் என்றால் பொழுது. புன்கண் துன்பம். மரத்தகை என்று சொன்னால் வீரத்தகமையுடைய. முழவுக்கண் முழங்க மறந்தது. இசையை யாழ் மறந்தது. பெரிய இடமுடைய பானை கவிழ்ந்து நெய்யை மறந்து கிடந்தது. வண்டுகள் மொய்க்கின்ற மதுவைச் சுற்றத்தார் மறந்தனர். உழவருடைய ஆரவாரமும் அடங்கிக் கிடந்தது. விழாக்களை அகன்றமைத்த தெருக்களை உடைய அந்தச் சிறந்த ஊர் மறந்தது. நிறைமதி வந்த ஒளி பெருகிய நாளின் அமையத்திலே கதிரவனும் திங்களும் ஆகிய இரு சுடர்களும் ஒன்றையொன்று எதிர்த்துத் தோன்றின. கதிரவன் எனும் சுடர் மாலை பொழுதிலே மலையில் மறைந்தது போல தன்னையொத்த ஒரு வேந்தன் முன்பு நோக்கி எறிந்த ஆயுதத்தால் ஏற்பட்ட புறப்புண்ணுக்கு நாணமுற்று வீரம் பொருந்திய மன்னன் வாளுடன் வடக்கிருந்தனன். இங்கே கதிரவன் மறைந்தது போல் நீ மறைந்தால் பகற்பொழுது கழிய வந்த இரவு போல் ஆகிவிடுமே. உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து இருசுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் மறைந்தாங்கு. முழுமதி நாளில் அன்று கிழக்கிலே காலிக்கும் மதியும் மேற்கிலே சாயும் கதிரவனும் ஒன்றையொன்று எதிர் எதிர் கண்டன. ஒரு சுடராகிய கதிரவன் தோற்றான் போல் மலையுள் மறைந்தான். அதுபோல் சோழனிடம் சேரன் தோற்றான். இருவரும் ஒருவருக்கொருவர் குறைந்தவர் அல்லர் என்று மதியையும் கதிரவனையும் ஒப்பிட்ட புலவரின் இனிய கற்பனை வியக்கத்தக்கது. வெண்ணிறப் பறந்தலை என்னும் இடத்தில் கரிகாற் பெருவளத்தான் என்னும் சோழ மன்னனுக்கும் பெருஞ்சேரலாதன் என்னும் சேர மன்னனுக்கும் போர் நிகழ்ந்தது. இருவரும் பேரரசர்கள், பெரும் வீரர்கள், சான்றாண்மை நிறைந்த போரறம் காக்கும் மன்னர்கள். புறமுதுகு காட்டினால் தாக்க மாட்டார்கள். போரின் போது சோழன் முன்புறம் எய்த அம்பு தவறுதலாகச் சேரனது முதுகுப்புறத்திலே தைத்தது. முதுகிலே புண்பட்டது தனக்கு மானக்கேடு என நாணமுற்ற சேரலாதன் வாளுடன் வடக்கிருந்து உயிர் நீத்தான். இவனது வடக்கிருத்தல் கேட்டு மக்கள் கையறு நிலையுற்றதால் நாட்டில் எதுவுமே நடைபெறவில்லை. Clay drums have been forgotten. Yowls that play music have been forgotten. Huge pots are placed upside down and butter churning has been forgotten. Farmers have been forgotten their work. Relatives have forgotten to drink bee-swarming liquor, and small towns with broad streets have forgotten to celebrate festivals.
since the ruler with martial courage is sitting facing north with his sword to die, embarrassed that he took a wound on this back from a spear thrown to his front by a king, like the sun which hides behind the mountains in the evening time when the full moon appears. After both orbs in the sky look at each other, daytime with the sun will not be the same as before for me. வடக்கிருத்தல் என்பதை நாம் இந்த பாட்டிலே அவதானித்திருந்தோம். வடக்கிருத்தல் என்பது மானத்தை காப்பதற்காக உயிரை விடும் பொருட்டு வடக்கு நோக்கி உண்ணா நோன்பிருந்து இறத்தல். உங்களுக்கு இந்த பாடப்பகுதி மிகவும் நன்றாக விளங்கியிருக்கும் என நம்புகிறேன். ஏதேனும் சந்தேகங்கள், கருத்துகள் இருப்பின் மின்னஞ்சல் மூலமோ கீழே உள்ள கருத்து பெட்டி மூலமோ எமக்கு அறிய தரலாம். அடுத்த காணொளியில் இளமை வீரத்தை பற்றி நாம் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.